நண்பா, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரையும் நம்மளுடைய அத்லட்ராதா சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இவ்வளவு நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம 2025க்கான SSC GD கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அந்த எக்ஸாம் டேட்டை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன மோட்டிவேஷன் பாத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இந்த 2025 SSC GDக்காண்டி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, நான் இப்பயே பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான், முழுமையா உங்களுக்காக தான். முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துட்டு நம்ம உள்ள கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் 2024 GDல பாஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அவர் வந்து கரெக்டா 3 மாசம் தான் படிச்சாரு. கரெக்டா 3 மாசம் படிச்சு அவர் வந்து 115 மார்க்கு ஸ்கோர் பண்ணாரு. இப்போ அவருக்கு வந்து பிசிக்கலும் கிளியர் பண்ணிட்டாரு. ஓவரால் கட் ஆஃப் காண்டி வெயிட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா ஜாபுக்கு போயிடுவாரு, அது உறுதி. சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு நண்பர் இருக்காரு. சரிங்களா? இன்னொரு நண்பர் இருக்காரு. அவர் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் GD அட்டன் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணாம ஒரு 25, 28, 30 மார்க்ல வந்தது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கடுத்து போன வருஷம் SSC GDல அவர் ரெடி பண்ணாரு. அப்போ வந்து அவரோட மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 58 மார்க் கட் ஆஃப் வந்துச்சு. ஒரு மார்க்ல போயிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. ஒரு மார்க்ல போயிட்டு ஓவரால் கட் ஆஃப் வந்து ஒரு மார்க்ல போயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி இந்த வருஷம் SSC GDல வந்து அவரோட மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 மார்க். இப்போ வந்து கட் ஆஃப் எல்லாரும் எவ்வளவு எதிர்பார்க்காங்க அப்படின்னா ஒரு 80ல இருந்து 85 மார்க்குள்ள வரும்னு எதிர்பார்க்காங்க. ஒரு 85 மார்க்ஸ்க்கு மேல நீங்க 2024 இப்போ எக்ஸாம் எழுதிருக்கீங்க, பிசிக்கல் அட்டன் பண்ணிருக்கீங்க, ஓவரால் கட் ஆஃப்க்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 85க்கு மேல இருந்தா சேஃப். சரிங்களா? 85க்கு மேல இருந்தா ஓவராலா சேஃப். இப்போ நம்ம இதுல இருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? அவர் 3 மாசத்துல கரெக்டா படிப்புனா படிப்பு, வேற எந்த ஒர்க்கும் கிடையாது. வீட்டுல ஏதாவது ஒர்க் கொடுத்தா கூட நான் போக மாட்டேன் ப்ரோ, அந்த மாதிரி உட்காந்து படிச்சதுனால அவர் வந்து 100+ மார்க் ஸ்கோர் பண்ணாரு. இவர் வந்து 3 வருஷம் அட்டன் பண்ணி தனியா படிச்சுலாம் ஒரு நம்பிக்கையோட படிச்சாரு. கிட்ட வேற வந்தாச்சு, கட் ஆஃப் ஓவரால் கட் ஆஃப் வந்தாச்சு. ஆனா சரி, இதுக்கப்புறம் நம்ம ஒரு அகாடமில போய் படிச்சா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ ஒரு அகாடமில நம்ம ஒரே திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் மாவட்டத்திலே திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாலே ஒரு அகாடமில ஜாயின் பண்ணி இப்போ ஒரு 1 மந்த்தா படிச்சுட்டு இருக்காரு. இந்த வருஷம் கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவாரு. இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தனியா உட்காந்து நான் படிச்சிருவோம் ப்ரோ, அவர் 3 மாசம் தனியா உட்காந்து படிச்சு கிளியர் பண்ணிட்டாரு, ஓகே. நீங்க தனியா உட்காந்து படிச்சிருவீங்க, உங்களுக்கு எல்லா எக்ஸாம் கிளியர் பண்ணிருவீங்க அப்படின்னா இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் படிக்கலாம்னா இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு தனியா படிக்க மைண்ட் இல்ல ப்ரோ, நான் அகாடமி போலான் இருக்கேன் அப்படின்னா இப்பவே அகாடமிக்கு போங்க. சரிங்களா? அகாடமி நல்லா ஒரு அகாடமியா சூஸ் பண்ணி நல்லா காசு வந்து ரெண்டாவது. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க வந்து படிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் மட்டும் காசு பார்க்காதீங்க. சரிங்களா? காசை பார்க்காம டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. நாளைக்கு நீங்க ஒரு நல்ல ஜாபுக்கு போனா அந்த கடன் வாங்கி போனாலும் கடன்லாம் அடைச்சிடலாம். சரிங்களா? அதனால தனியா படிக்கிறதா இருந்தாலும் இப்பவே தனியா படிக்க ஆரம்பிங்க. இல்ல ப்ரோ நான் அகாடமி ஜாயின் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னாலும் இப்பவே அகாடமி ஜாயின் பண்ணி படிங்க. இல்ல ப்ரோ எனக்கு அகாடமி போற அளவுக்கும் காசு இல்ல, தனியா படிக்கிறதுக்கு எனக்கு சரியான ஐடியன்ஸ் இல்ல, எப்படி படிக்கணும் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல ப்ரோ அப்படின்னா என்னால முடிஞ்ச ஒரு சப்போர்ட், சரிங்களா, என்னால முடிஞ்ச ஒரு சப்போர்ட் டெலிகிராம்ல பாகேபதி அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 100 மெம்பர்ஸ் கிட்ட 100 நண்பர்கள் கிட்ட ஜாயின் பண்ணிட்டாங்க. உங்களுக்கும் விருப்பம் இருந்தா அந்த டெலிகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ என்ற டெலிகிராம் இல்ல அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க, அவங்களுக்காண்டி வாட்ஸ்அப்லயும் ஒரு குரூப் ஓபன் பண்ணியாச்சு. அந்த வாட்ஸ்அப்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னால முடிஞ்ச சப்போர்ட், எந்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், சரிங்களா, எந்தெந்த மேக்ஸ் எந்த மாதிரி டிப்ஸ், அந்த மாதிரி ரீசனிங் எந்த மாதிரி எல்லாம் படிக்கணும், அந்த மாதிரி ஒரு சில ஐடியாஸ் மட்டும் எங்களால முடிஞ்ச அளவு கொடுக்கலாம். நீங்க வந்து யூடியூப்ல இப்ப நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதை வந்து கண்டிப்பா பாத்துக்கிட்டு இருங்க. மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு மார்க்ஸும் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு இனிமேல் முக்கியம். சரிங்களா? ஓகே நண்பா, கண்டென்ட்டுக்கு வரலாம். சரிங்களா? இப்போ வந்து Tier 1 எக்ஸாம் நிறைய பேர் கிளியர் பண்ணிட்டு Tier 2 எக்ஸாமுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஜனவரி 18, 19, 20. சரிங்களா? 3 நாள் நடக்குது. அதுக்கடுத்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த SSC GDக்கான எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? 17 நாள் மொத்தம் எக்ஸாம் நடக்குது. பிப்ரவரி 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. அதுக்கடுத்து 14, 15, 16 இந்த 3 நாள் எக்ஸாம் கிடையாது. சரிங்களா? 14ஆம் தேதி லவர்ஸ் டே, அந்த நாள்ல இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் கிடையாது. அடுத்து 17, 18, 19, 20, 21 வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. 22, 23 எக்ஸாம் கிடையாது. அடுத்து 24, 25. சரிங்களா? இவ்வளவு நாள் மொத்தம் 17 நாள் எக்ஸாம் நடக்குது. சரிங்களா? 17 நாள்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 ஷிஃப்ட் நடக்கும். மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங். சரிங்களா? 3 ஷிஃப்ட் நடக்கும்.
17 நாள் எக்ஸாம் நடக்குது. ஆனா வந்து டிசம்பர் எண்டு அல்லது ஜனவரி ஸ்டார்டிங்ல தான் உங்களுக்கு வந்து எப்போ, அதாவது பிப்ரவரி 4ஆம் தேதி எக்ஸாம் வருதா, உங்களுக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி வருதா, இல்ல பிப்ரவரி மிடில் வருதா, இல்ல பிப்ரவரி லாஸ்ட்ல வருதா, உங்களுக்கு எப்போ எக்ஸாம் வருது அப்படின்னு ஒரு டிசம்பர் எண்டு அல்லது ஜனவரி ஸ்டார்டிங்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க எப்போ அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி எக்ஸாம்னா அதுல இருந்து 4 நாளைக்கு முன்னாடி தான் நீங்க அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு வந்து டிசம்பர் லாஸ்ட்ல ஜனவரி ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து எத்தனை டேட்ல எந்த டேட்ல உங்களுக்கு எக்ஸாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அவ்வளவுதான் நண்பா. இதான் வந்து இந்த டேட்ல தான் எக்ஸாம் நடக்குது. அதனால இனிமேல் வந்து இது வரைக்கும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு 70ல இருந்து 75 நாள் உங்களுக்கு டைம் இருக்கு. சரிங்களா? 70ல இருந்து 75 நாள் டைம் இருக்கு. இந்த நாட்கள்ல ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம நீங்க உட்காந்து கண்டிப்பா படிச்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஒரு சில நண்பர் பாரு, என்னோட அனுபவத்துல சொல்றேன். அதுக்கு அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு பண்ண மிஸ்டேக்க சொல்றேன். இந்த மிஸ்டேக்கை மட்டும் நீங்க கண்டிப்பா பண்ணிடாதீங்க. சரிங்களா? அது என்ன மிஸ்டேக்னா, இப்போ வந்து ஒரு 73 நாள் இப்போ எக்ஸாமுக்கு இருக்குன்னு வைங்களேன். இந்த ஒரு 3 நாள் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு 70 நாள் நம்ம எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்படியும் ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 3 நாள் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த 70 நாள் எக்ஸாம் நல்லா படிச்சு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு இருப்பாங்க. அடுத்த 60 நாள் படிச்சு எக்ஸாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அப்படின்னு இருப்பாங்க. அடுத்த 50 நாள் படிக்கிறோம், மார்க் காட்டுறோம், அந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு அசால்ட்டா இருப்பாங்க. அப்படியே நாள் போய் கடைசி 10 நாள் 5 நாள்ல அப்படி நாள் வேஸ்டா போயிடும். சரிங்களா? அதனால 23 நாள் இருக்குன்னா இன்னைக்கே நீங்க என்ன படிக்கணுமோ இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க, நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாங்க. இந்த 2 மாசம் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு அப்புறம் பிசிக்கலுக்கு அப்புறம் நல்ல ஜாபுக்கு போனீங்கன்னா நீங்க என்ஜாய் பண்ணலாம். அதனால ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிங்க. சரிங்களா? 2024 SSC GDக்கு வேகன்சி போட்டதை விட இந்த வாட்டி வந்து வேகன்சி கம்மி தான். சரிங்களா? வேகன்சி கம்மி தான். ஆனா காம்படிஷன் அதிகமா இருக்கு. இப்போ போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 58 மார்க் வந்துச்சு. ஆனா இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 80 மார்க்குக்கு மேல போகுது. அடுத்த வருஷம் இன்னும் காம்படிஷன் அதிகமா தான் இருக்கும். வருஷம் காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கு. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நல்லா உட்காந்து படிச்சீங்கன்னா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே நண்பா, எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி லாஸ்டா ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நவம்பர் மாசம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 1 மாசம் 2 மாசம் ஃபுல்லா மழையா தான் இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பிசிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்பவே உங்க பிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ இந்த ஜிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 to 8 மாசம் பிசிக்கலுக்கு டைம் இருந்து அப்படியுமே 50% மேல வந்து யாருமே ரன்னிங் கிளியர் பண்ண முடியல. அதனால நீங்க இப்போ உங்களுக்கு ரன்னிங் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பிசிக்கல் எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா இப்பவுமே உங்க ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸாமுக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். யாருமே எக்ஸாமுக்கு அப்புறம் பிசிக்கல் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு அசால்ட்டா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பிப்ரவரி மாசம் எக்ஸாம் வருதுன்னா மார்ச் ஏப்ரல் மேக்குள்ள உங்களுக்கு பிசிக்கல் வந்துடும். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம இப்பவுமே உங்களுக்கு பிசிக்கல் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பிசிக்கலும் நீங்க 5 கிலோமீட்டர் ஈஸியா ரன் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே நண்பா, தேங்க்யூ. தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் தாங்க. சரிங்களா? ஓகே நண்பா, தேங்க்யூ. தொடர்ந்து நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் வீடியோஸ் அண்ட் சப்போர்ட் என்னால முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே நண்பா, தேங்க்யூ.